நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு தான். சீமான் சீமான் மற்ற கட்சியில இருந்து சீமான் அவர்கள் எப்படி மாறுபடுறாரு? அவர் மாறுபடுறாருன்னா ஒரு கல்வி இலவசம்ன்றாரு, இலவசத்தையே வெறுக்கிறேன்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஸ்ட்ராட்டஜிஸ்லையுமே சீமானவர் பேசுறதுக்கு ஒரு சில கருத்துக்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி எனக்கு பெருசா பர்சனலி பிடிக்கும். ஏன்னா ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருத்தர் இலவசத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டு 15 வருஷமா தனிச்சு கலங்காண்டாரு. வாக்குக்கு பணமும் தரமாட்டேன், பணம் கொடுக்குறோம் உனக்கு எப்படி நான் நல்லது பண்ணுவேன், செலவு பண்றோம் எடுக்குதானே பண்ற மாதிரி ஒரு கருத்து முன்னைக்க. இந்த கருத்தை வரவேற்கிறீங்களா? நம்ம கண்டிப்பா வரவேற்கிறேன். மற்றபடி இந்த சிலிண்டர் கொடுக்கறது, பஸ் பேர் இலவச பரிசு பொருட்கள் தரக்கூடாதுன்றாங்க. ஆமா ஆமா, எதுவுமே பரிசு பொருட்கள் வேணும். இப்போ திமுக கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு. என்ன காரணம் நான் உங்களை ஆதரிக்கிறேன்? நம்ம சீமானு தான் எப்போது. சீமானுக்கு என்ன காரணம்? அவரோட ஐடியாலஜி தெளிவா இருக்கு. டிஎம்கே திமுக என்ன காரணம்? அத்தனை செய்யறாங்க டிஎம்கே தான். அப்பான்னு சொல்லி இருக்காரு, அப்பாவே சாராயத்தை விற்கிறது சரியா வருமா? அது கடை திறந்து வச்சா நான் குடிக்காம இருக்கேன். இந்த கோவை சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சி வந்தா நல்லா இருக்குண்ணா? உங்க ஆதரவு யாருக்கு? இப்போ கோவைன்னு சொல்றதை தாண்டி பொதுவா நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், நான் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இப்போ டிவிகேவா இருக்கட்டும். ஸோ டிவிகே இந்த மாதிரி இல்லை, எல்லா பேருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்களாம் ஃபேன் பேசிஸ்ல தான் போறாங்களே தவிர, ரசிகர்கள் அந்த மாதிரி போறாங்களே தவிர ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதிரி மோட்டோல யாருமே போறது கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி, இப்போ இருக்கிற தலைவர்களும் சரி, வரப்போறவங்க எல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இது மாதிரி பண்ணி கொடுக்குறோம், அது மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு போர்ட்ரேட் பண்றாங்களே தவிர மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறவங்க மக்களுக்காக யாரும் வாக்குறுதிகள் மட்டும் சொல்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரோட ஸ்ட்ராட்டஜிஸ்லயுமே சீமானவர் பேசுறதுக்கு ஒரு சில கருத்துக்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி எனக்கு பெருசா பர்சனலி பிடிக்கும். ஏன்னா அவர் வைக்கிற கோட்பாடுகளும் கொள்கைகளும் அவர் பேசுற விதமும் பர்சனலி எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் பேசுற ஒவ்வொரு விதமும் சாதாரண குடும்பத்துல இருக்க எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கிற விதமான இதுல இருக்கும். இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கிட்டா அவர் இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு சிஎம் வர்றாரு அப்படின்னா அந்த ரோடு ஃபுல்லாவே அந்த அளவுக்கு ஃபுல்லா நல்ல ஓப்பனிங்ல இருக்கும். இதே சாதாரண ஒரு மனுஷன் போறான்னா ஒரு பஸ்ல போனாலும் சரி, வண்டியில போனாலும் சரி, ஒரு 1/2 hourல இருந்து 1 hour ஆகுது. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு சிஎம் வர்றாங்கும் போது அந்த அளவுக்கு நம்ம அதை சுத்தமாவோ இல்லை எல்லாமே பண்ணி வைக்கிற மாதிரி சாதாரண மக்களுக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாமே. ஏன்னா நம்மளா தேர்ந்தெடுக்கிறவங்க தான். இப்போ ஒரு ஆள் மட்டும் சேர்ந்து பண்ணா அந்த முடிவு வராது. ஸோ மக்களாக எல்லாருமே இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு படிப்பறிவுல எல்லாத்துலயுமே நம்ம பின்தங்கி இருந்தோம். ஸோ அதனால ஏதோ நமக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க, வாங்கணும், ஓட்டு போட்டோம், அந்த மாதிரி போறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மக்கள் நல்லா படிச்சிருக்காங்க, வெளியில 4 உலகம் போயிட்டு வர்றாங்க, 4 பேர்த்து தெரிஞ்சு பேசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் இந்த மாதிரி நம்ம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடுத்தாங்கன்னா நமக்கு தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள் நமக்குன்னு நல்லது பண்ணணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், வாழ விடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா பேருமே நல்லா இருக்கணும்னா. ஸோ பர்சனலி எனக்கு நாம் தமிழர் கட்சி எனக்கு பிடிக்கும். சீமான் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி தான் நல்லா இருக்கும். மற்ற தலைவர்கள் சீமான் அவர்கள் எந்த வகையில மாறுபட்டாரு? எந்த வகையிலன்னா அவர்களோட கொள்கைகளும் அவருக்கு பேசக்கூடிய விதங்கள். என்ன மாதிரி கொள்கைனா? என்ன மாதிரினா இப்போ நம்ம நாட்டுல நம்மளே சுதந்திரமா ஒரு சில இதெல்லாம் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ நான் மெடிக்கல் ப்ரொஃபஷன், ஐம் டாக்டர். ஸோ ஈவன் நம்ம ஜிஹெச்சுக்கு போய் பார்த்தா கூட நம்ம தமிழ் மக்களை பார்க்கறது அதிகமாக ரேரா இருக்கு. நார்த் ஈஸ்ட் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ வடமாநில மக்கள் வந்தா கூட இப்போ ஒரு தமிழனும் பேசுறத தாண்டி மருத்துவம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ட்ரீட் பண்றதை விட சைக்காலஜிக்கல்னு சொல்லுவாங்க, மென்டலி நம்ம அவங்க கூட அட்டாச்சா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யாருமே பார்க்காம ஒரு மருத்துவமா பார்க்காம ஒரு சேவையா பார்க்காம எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி கொண்டு போறாங்க. ஏன்னா இவ்வளவு காசு, இப்ப காசு இருந்தா எது வேணாலும் நம்ம சாதிக்க முடியும். நான் பரீட்சை எழுதினா தான் நான் உள்ள போகணும்னு இருந்த காலங்கள் எல்லாம் மாதிரி என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் பரீட்சையே எழுதாம நான் எல்லாமே உள்ள போகணும், அந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால நான் சொல்றேன். அப்படிங்கும்போது இப்ப சீமான் ஒரு சில கொள்கை சொல்றாரு. இப்போ நம்ம தமிழனா பிறந்த நாட்டுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சதவீதங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்காம நிறைய பேருக்கு வட மாநிலங்களுக்கோ இல்ல அதர் ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கோ ஈவன் அவங்களுக்கெல்லாம் தான் கிடைக்கிறதே தவிர தமிழர்களுக்கு பெருசா கிடைக்கிறது. ஸோ இதே நான் வந்தேன் அப்படின்னா நான் தமிழர்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பேன், அப்படிங்கிற தமிழர்கள் கிடைக்கும் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றேன். ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க, படிச்சவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. எல்லாம் ஏன்னா இன்னைக்கு படிப்பு அப்படிங்கிறது எல்லா பேத்துக்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி சம்பாதியம் எதுல வேணாலும் போகலாம். ஆனா அவங்க படிச்ச படிப்புக்கான வேலைகள் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு டெம்பரரி போஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. ஈவன் இப்போ கலெக்டரேட்டா இருந்தாலுமே கூட மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் ரவுண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே செக் பண்ணும். ஏதாவது ஒண்ணுன்னா தான் பார்ப்பாங்க, இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. ஓகே சார், பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். நாம் தமிழர் கட்சி. எஸ் சார், ஆமா.
இந்த கோயம்புத்தூர் தொகுதியில உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணா? நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு தான். சீமான். சீமான் என்ன காரணம்னா? அவர் வந்தா நல்லா இருக்கும். தனிச்சே போட்டு விடுறாரு, யாரோடையும் கூட்டணி வச்சுக்கிற மாட்டாரு. அதான் வேற என்ன. எந்த மாதிரி கொள்கைகளை முன்வைக்கிறாருண்ணா சீமான் அவர்கள்? மற்ற கட்சியில இருந்து சீமான் அவர்கள் எப்படி மாறுபடுறாரு? அவர் மாறுபடுறாருன்னா ஒரு கல்வி இலவசம்ன்றாரு, இலவசத்தையே வந்து வெறுக்கிறேன்றாரு. அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. இலவசம் நல்லது தானே, அது எதுக்கு ஒதுக்கணும்? அது இலவசம் நல்லதுன்னா யாருக்கு நல்லது? அது மக்களுக்கு அந்த இலவசத்தை கொடுத்துட்டு அந்த காசை எங்க இருந்து எடுப்பேன்னு தானே கேட்கிறாரு. அதை தானே அவர் கேட்கிறாரு. இலவசம் கொடுக்குறான், இலவசத்தை வந்து எங்க இருந்து எடுப்பிய? இலவசம் கொடுக்குற காசை எங்க இருந்து எடுப்பீன்னு தானே கேட்கிறாரு. நாம் தமிழர் ஆட்சியில வேற என்னென்ன இலவசம் தருவீங்கண்ணா? நாம் தமிழர் ஆட்சியில இலவசம்னா கல்வி, மருத்துவம், குடிநீர், இதுதானே அத்தியாவசிய தேவை. அதை கொடுத்தா போதும்ல. கல்வி, மருத்துவம், தண்ணீர், குடிநீர். குடிநீர், இயற்கை வேளாண்மை, அது இருந்தாலே போதும்ல. தொடர்ந்து தனிச்சு நிக்கிறீங்க, வாக்கு வந்து உயருது. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு தொகுதி ஜெயிக்காம இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்துனா? அது அண்ணனே அதை பத்தி யோசிக்கல. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, நாங்க இது வந்து காசு கொடுக்காம நாங்க ஜெயிக்கணும் அப்படின்றதானே அவருடைய இது. அதனால வெயிட் பண்ணுவாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனிச்சு நிக்கிறது சிறப்பானது. நிற்கிறதே சிறப்பு தான். இந்த கோயம்புத்தூர் தொகுதி உங்களோட ஆதரவு? சீமான் தான். நாம் தமிழர். நாம் தமிழர். டிஎம்கே. திமுக. என்ன காரணம்? அத்தனையும் செய்யறாங்க, எல்லாம் டிஎம்கே தான். என்ன காரணம்? என்ன காரணம்? மகளிருக்கெல்லாம் நிறைய செய்யறா. அப்படி பஸ் ஃப்ரீ, உரிமை தொகை, காலேஜ் பிள்ளை பையங்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுக்குறாரு, எல்லாம் உதவி செய்யறாரு. அதெல்லாம் டிஎம்கே தான் வரும். 200 தொகுதி வரும். அந்த மதுவால வந்து அதிக குற்றங்கள் நடக்குது, அதிக விபத்து, மதுவால அதிக குற்றங்கள், அதிக ஆக்சிடென்ட் நடக்குது. இதனால பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து பெண்கள் விதவி ஆகிறாங்களே. இப்ப இந்த மது வைக்கிறது திமுக அரசா இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் கிடையாது. குடிக்கவே கம்மன் இருந்தாங்கன்னா பேசாம இருந்துக்கலாம். அப்பான்னு மட்டும் சொல்லிக்கிறாரு, அப்பாவே சாராயத்தை வைக்கிறது எப்படி? அது தரப்போம் இல்ல. ஸ்டாலின் அப்பான்னு சொல்லி இருக்காரு, அப்பாவே சாராயத்தை வைக்கிறது சரியா வருமா? அது கடை திறந்து வச்சா நம்ம குடிக்காம இருக்கணும். அதான் மெயின். கோயம்புத்தூர் தொகுதி உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே. டிஎம்கே 200 தொகுதி வரும். நம்ம சீமானுக்கு தான் எப்போதும். சீமானுக்கு. என்ன காரணம்னா? அவரோட ஐடியாலஜி வந்து தெளிவா இருக்கு. அந்த மாதிரி இது வரைக்கும் இருக்கிறவங்க யாரும் பண்ணது கிடையாது. நல்லா ஓரளவுக்கு அந்த 5 வருஷத்துல நம்மளுக்கே தெரியும், நல்லா பண்ணது கிடையாது. இப்ப சீமான் வந்தாருன்னா நல்லா பண்ணுவாரு. அவரு அந்த தெளிவா சொல்ற பேசுறது எல்லாமே அது தெளிவா இருக்கு அவரோட ஐடியாலஜிலாம். அதனால சீமான் வரணும். எந்த மாதிரி கொள்கைகளை முன்வைக்கிறாரு அவர் சீமான்? அவர் தெளிவான கொள்கை என்னன்னா, எப்படி சொல்றது, இந்த காரணத்துக்காக அவருக்கு வாக்கு செலுத்தணும்னா என்ன மாதிரி காரணம்? விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மீனவர்களுக்கு, அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதை பத்தி சொல்லணும்னா மற்ற கட்சிகள் முக்கியத்துவம் தரலீங்களா? அப்போ மற்ற கட்சியில தர்றாங்க, ஆனா வந்து எப்படி சொல்றது, சொல்றதோட நிறுத்திக்கிறாங்க. அதை வந்து செயல்ல காட்டுறது இல்ல. மக்களுக்கான ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் எடுக்கிறதுல எப்படி? அது வந்து சீமான் வந்து அவரு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார். ஏன்னா சீமான் தான் ஃபீல்டுல இறங்கி பண்றாரு, மற்றபடி யாருமே அந்த அளவுக்கு பண்ணல. அதனால சீமான் தான் கண்டிப்பா. அது ஒரு நாம் தமிழர் எப்போ சீமான் தான். மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வந்து பாத்தீங்கன்னா உதாரணமாக நான் அதை தரேன் இதை தரேன் அப்படிங்கறத யாரும் அறிவிக்கல, யாரும் கேட்கவும் இல்லை. இவங்க வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு இவங்க அரசியல்வாதி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இலவசம்ங்கிறத கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து குலத்தனம் ஆயிடுறாங்க. இலவசத்தால. ஆமா, இலவசத்தால நிறைய பேர் குலத்தனம் ஆயிடுறாங்க. அதெல்லாம் வேண்டியது இல்லை. நல்ல ஒரு அரசியல் வேணும் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இன்னைக்கு படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா இல்லாம இந்த நாட்டை ஓட்டு அப்படிங்கிறப்ப எனக்கு வேண்டாம், இந்த நோட்டா ஓட்டு அப்படிங்கிற, எனக்கு இந்த ஓட்டு உரிமை இருக்குது, நான் போடுறேன், தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்ல அந்த இருக்கிறது இருக்கட்டும், தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் அப்படிங்கிறக்கா எந்த கட்சிக்கும் வேண்டது இல்லை, நோட்டாவை நான் போயிடுறேன் அப்படிங்கிற நிறைய பேர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஆதரவு நோட்டா தான்? ஆமா ஆமா. இப்ப நீங்க நோட்டா சொன்னீங்கன்னா இப்ப வந்து இலவசத்தை தவிர்க்கிறேன், இலவசத்தால மக்களுக்கு நான் வந்து நஷ்டம்ன்றீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருத்தர் இலவசத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டு 15 வருஷமா தனிச்சு கலங்காண்டாரு. வாக்குக்கு பணமும் தரமாட்டேன், பணம் கொடுக்குறோம் உனக்கு எப்படி நான் நல்லது பண்ணுவேன், செலவு பண்றோம் எடுக்குதானே பாப்பன்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த கருத்தை வரவேற்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா வரவேற்கிறேன். இலவசமே தரமாட்டேன்ற இலவசமே வேண்டியதில்லை. மற்ற கட்சிகள் வந்து பரிசு பொருட்கள் இலவசமா தராங்க. நாம் தமிழர் கட்சி தண்ணீர், கல்வி, மருத்துவம் இலவசமா தரோன்றாங்க. இதை வரவேற்கிறீங்களா? மருத்துவம் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கல, உண்மையில மருத்துவங்களை இலவசம் பண்றது அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. மருத்துவம்லாம் இலவசமாதுங்கிறது ஏத்துக்கிறாங்க. முடியாத கண்டிப்பாங்கிறத பண்ணித்தான் ஆகணுங்க. மற்றபடி இந்த சிலிண்டர் கொடுக்கறது, பஸ் பேரு இலவசமா, பரிசு பொருட்கள் தரக்கூடாதுன்றாங்க. ஆமா ஆமா, எதுவுமே பரிசு பொருட்கள் வேணாம். மருத்துவங்கிற இலவசமாங்கிறத இன்னும் இந்த பொருள் கொடுக்கறதுக்கு பதிலாக மருத்துவத்தை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. பார்த்தா நாம் தமிழர் கட்சி பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. என்னுடைய ஆதரவு வந்து திமுக கூட்டணிக்கு. திமுக கூட்டணி.
திமுக கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு. என்ன என்ன காரணம் நான் உங்களை ஆதரிக்கிறேன்? ஏன்னா நிறைய திட்டங்கள் அமுல்படுத்தியிருக்காங்க. இலவச பஸ் பாஸு அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த மகளிர் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இந்த மாணவர் கல்வி மாணவர்களுக்கு நிறைய நான் முதல் திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ரெண்டாவது என்னன்னா, அந்த அரசு சென்ற ஆட்சியில அரசு பதவிகள்ல வடநாட்டுல இருந்தெல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த தடவை அந்த மாதிரி எந்த வாய்ப்பும் இல்லை கடந்த 5 வருஷமா. அதனால நான் ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு தான். திமுக கூட்டணி? பிஜேபி கிடையாது, திமுக கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், இடதுசாரி, கம்யூனிஸ்ட். இலவசத்தை நல்லா பரிசு பொருட்கள் தந்தாங்க, மக்கள் நல்லா செஞ்சான்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டோட கடன் பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி இருக்கு. இந்த கடந்த 5 வருஷம் மட்டும் திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன் அதிகமா இருக்கு. இப்ப இந்த இலவச பரிசு பொருட்கள் தரத்துனால அந்த கடன் அதிகமாகுதுண்ணா. இப்ப அந்த கடனை அடிக்க திமுக என்ன திட்டம் இருக்குண்ணா? தமிழ்நாட்டுல மட்டும் கடன் இல்லை, அனைத்து மாநிலங்கள்லயும் கடன் இருக்குது. இந்தியாவுக்கும் கடன் இருக்குது. உலக நாடுகள் எல்லாமே கடன் வாங்கி தான், உலக வங்கியில கடன் வாங்கி தான் அரசை நடத்திட்டு இருக்கிறாங்க. கடன் வாங்கி இலவச பரிசு பொருட்கள் தர சொல்லி யாருமே கேட்கல திமுக. கடன் இப்போ கடன் ஏற்படாம தரலாம், அதுக்கான மாற்று வழிகள் இருக்கு. இவங்க கடன் வாங்கி இலவசம் கொடுத்துட்டு இப்ப 5 லட்சம் கோடி கடன், அது யார் அழிப்பாங்க? இந்த 50 வருட திராவிட ஆட்சிகளே 5 லட்சம் கோடி தான் கடன். இப்ப இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி அதிகமாயிட்டு இருக்கு. வந்து ஏழை எளிய மக்களுக்கு தான் அந்த கடன் வாங்கியிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு, ஐஏஎஸ் அந்த மாதிரி அரசு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க, கார் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி நிறைய சலுகைகள் அரசாங்கம் கொடுக்குது. ஆனா அதெல்லாம் நம்ம யாரும் கேட்கறது இல்லை, பேசுறது இல்லை. அதே வந்து ஒரு எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு இலவசமா கொடுத்தா இதை நிறைய கேள்வி கேட்கறாங்க. இது புரிதல் இல்லை யாருக்கும். நிறைய வந்து அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சலுகைகள் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பென்ஷன் திட்டம் கூட கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நிறைய பண்றாங்க. எளிய மக்களுக்கு கொடுக்கறது வந்து இன்னும் கூட கடன் வாங்கி நிறைய கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனது கருத்து. கடனை அடிக்க என்ன வழி இருக்குன்றா? அரசாங்கம் வந்து இப்ப அந்த 5 லட்சம் கோடி கடன்றீங்க, அந்த கடனை அடிக்க அந்த மக்கள் பயன்படுத்துற அத்தியாவசிய பொருட்கள் மேல தானே வரின்னு போட்டு திரும்ப இது பண்றாங்க. உங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு நீங்க வாங்குற பொருட்கள் மேலே வரியை அதிகம் போறது, அது எப்படி? அது உங்க தலையில தானே வந்து விழுது. அப்புறம் எப்படி சரியா வரும்ன்றீங்க? கரெக்ட், அருமையான கேள்வி. இப்ப வேலை வாய்ப்பு உருவாக்கணும். வேலை வாய்ப்பு உருவாக்குனா மக்கள் அவங்களே வாங்கக்கூடிய சக்திகள் வந்துடும். திமுக அதிமுக 2 கட்சி 50 வருஷம் ஆண்டுட்டாங்க தமிழ்நாட்டை. இப்ப காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு ஐயா ஸ்டாலின். 50 வருடம் ஆட்சி முடிஞ்சு கூட காலை உணவு கூட வழி இல்லாத நிலைமையில மக்கள் இருக்காங்க. அந்த காலை உணவு திட்டம் அப்ப மக்களோட வறுமையில இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இவங்க 2 ஆட்சி சரியில்லைன்னு தானே ஒரு அர்த்தம் வருது. கேள்வி அப்படிதான் வருது. இல்ல, அது தவறான இது. நம்ம நிறைய ஒடுக்குமுறைகளை சந்திச்சு நிறைய வந்திருக்கிறோம். நம்ம அப்ப சின்ன காலங்கள் நிறைய பயணம் செய்யணும். நீங்க குறிப்பிட்ட இந்த 50 ஆண்டையே எடுத்துக்க கூடாது. திமுக கட்சி தொடர்ந்து அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர் கட்சி தொடர்றப்ப ஒரு கொள்கை முன் வைக்கிறாரு. மதுவை வைத்து வர பணம் குஷ்டோகி கையில இருக்கிற வெண்ணிக்கு சமன் ஒரு கருத்தை முன் வச்சுனாரு அண்ணா. இப்ப இந்த அண்ணாவை வச்சு அந்த அதே திமுக மதுவை விற்கிறாங்க. இது எப்படி நான் சரியா இருக்குமா? இல்ல, மதுவை வந்து யாரும் ஆதரிக்கிறது இல்ல, கிடையாது. மக்கள் அனைவரும் மதுவை வந்து எதிர்க்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. படிப்படியா குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. குறைத்தால் மகிழ்ச்சி. உங்களோட ஆதரவுல பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு தாங்க. சரிங்க. எடப்பாடி காரணம்? எடப்பாடி வந்து ஆட்சி நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற ஆட்சியில பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் ஊழல், எல்லா பக்கம் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் நிறைய நடக்குது. நீங்க அடிக்கடி நியூஸ் பார்த்தாலே எல்லாமே நடக்குது. அதனால வந்து இந்த ஆட்சியில வந்து எங்களுக்கு இந்த ஆட்சியை வேண்டாங்க. இந்த ஆட்சி ரொம்ப மோசமா தான் இருக்கு, இருக்க கேவலமா தான் போகுது. இந்த கோவை சட்டமன்ற தொகுதியில உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? டிஎம்கே. டிஎம்கே என்ன காரணம்? டிஎம்கே கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் நல்லா இருக்கு, அதனால டிஎம்கே. ஃபீல்டு ஒர்க் என்ன மாதிரி ஒர்க் சொல்றீங்க? ஃபீல்டு ஒர்க்குன்னா இப்போ லேடிஸ்க்கெல்லாம் பஸ் உதவி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ நிறையா உதவிகள்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இலவச பேருந்து விட்டுருக்காங்கன்னா நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அதனால உங்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல? இலவசம் ஆட்டோவில் போகிறவங்க, அவசரமாக இருக்கிறவங்க ஆட்டோவில் போய்க்கிறாங்க, ஆட்டோ இல்லாதவங்க பஸ்ஸில் போய்க்கிறாங்க. பாதிப்பு இருக்குல்ல உங்களுக்கு? பாதிப்பு இருக்குது நம்மளுக்கு. பாதிப்பு இருக்குன்றீங்க. திமுக ஆதரிச்சு பஸ், இது எப்படி நான் சரியா வரும்? டிஎம்கே நம்ம ஆட்சி வந்து டிஎம்கே கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபீல்டுக்கு. அதுக்கு வேண்டி மற்ற ஆட்சியெல்லாம் எந்த வந்தாலும் கொஞ்சம் சரியில்லை.
அதிமுக. அதிமுக. ஆமா. அதிமுக வாக்களிக்க என்ன காரணம்னா? காரணம் என்னன்னா விலைவாசி கம்மி, சட்ட ஒழுங்கு சீரா இருக்கும். ரெண்டாவது வந்து கஞ்சா, போதை. இப்போ இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை. எங்க பாரு கற்பழிப்பு, கஞ்சா, கல்லூரி, எல்லா பக்கமும் கஞ்சா வியாபாரம். திமுக ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி. திமுக ஆட்சி அறவே ஆகாது. அதே மாதிரி விஜய்க்கெல்லாம் வந்து விஜய்க்கு என்ன சொல்ற, விஜய் வந்து அவரெல்லாம் அரசியலுக்கு அவ்வளோக்காக எம்ஜிஆர் மாதிரியில் வர மாட்டார். அடுத்து எம்ஜிஆர் சொல்லிடுறேன். அது இல்லை, அடுத்த எம்ஜிஆர்னு தெரியாதவங்க சொல்லலாம். அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இந்த தொழிலுக்கு ஒரு 53 வருஷம் ஆச்சு. அந்த அடிப்படையில் விஜய் எல்லாம் அரசியலுக்கே லாக்கி இல்லாத. நீங்க சொந்த ஊர் கோயம்புத்தூருங்களா? பக்கா பரம்பரை கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்.